12th business maths chapter 4 differential equation 4.4 introduction first linear differential equations of first order equation equal symbol இருக்கும் first order னா என்ன அப்படினா ஒரே ஒரு டெரிவேட்டிவ் தான் இருக்கும் linear னா பவர் 1 linear னா பவர் 1 a differential equation is said to be linear when the dependent variable and its derivative occur only in the first degree டெரிவேட்டிவும் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் இருக்கும் ஆர்டரும் ஃபஸ்ட்டு ஆர்டர் அண்டு ஃபஸ்ட்டு டிகிரி இருக்கும் டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஈக்குவல் டு கியூங்கிற மாடலில் இருக்குது இப்போ ஒய்ங்கிற ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் பி அண்ட் கியூ ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம் இதுக்கு என்ன ஃபார்முலானா ஒய் இன்ட்டு இங்கே என்ன வித் ரெஸ்பெக்ட் என்ன இருக்குது எக்ஸு அப்போ இங்கேயும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் equal to integration of q into e power integral p dx into dx plus c. இந்த e power integral p dx integrating factor அப்படின்னு சொல்லலாம் if ன்னு short formல சொல்லலாம் y into if equal to q into if into dx plus c ன்னு சொல்லலாம் இதுவும் இப்படியும் சொல்லலாம் ifங்கிறது e power integral p dx இன்னொரு மெத்தட் எப்படி இருக்கும்னா with respect to y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் second model dx by dy plus px equal to qங்கிற மாடலில் இங்கே p and q are functions of y இங்கே வந்து with respect to y னா p and q are functions of y இங்கே with respect to x னா p and q are with respect to x இங்கே என்னன்னா x இன்ட்டு இங்கே ஒய்ன்னு போட்டோம் இங்கே x மேலே என்ன இருக்கோ அது x இன்ட்டு e power integral p dy equal to q into e power integral p dy into dy plus c இந்த e power integral p dy integrating factor சொல்லுவோம் x into if equal to q into if into dy plus c ன்னு எப்பயுமே இந்த dy by dxக்கு முன்னாடி 1 தான் இருக்கணும் coefficient 1 தான் இருக்கணும் dx by dyக்கு முன்னாடி coefficient 1 தான் இருக்கணும் ஒருவேளை cos x x ஸ்கொயர் sin x அதெல்லாம் இருந்தானா த்ரோட் டிவைட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி மெத்தடில் dy by dx plus py equal to qங்கிற மாடலை இப்போ 4.4ல் ஃபஸ்ட் சம் பார்க்க போகிறோம் dy by dx minus y by x equal to xங்கிறது சம்மு இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் 1 அப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டிகிரியும் 1 ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆர்டர்னா என்ன டிகிரினா என்னென்ன எத்தனை தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அதான் ஆர்டர் அது பவரில் என்ன இருக்கோ எது ஹையஸ்ட் ஆர்டரோ அதோட பவர் தான் டிகிரின்னு சொல்லியிருக்கேன் அந்த ஆர்டர் டிகிரிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும் இப்போ dy by dx minus 1 by x into y equal to x இப்போ dy by dx இங்கே pங்கிறது 1 by x minus 1 by x p equal to minus 1 by x q equal to x இது என்ன மாடலில் இருக்குன்னா dy by dx plus py equal to qங்கிற மாடலில் இருக்குது அப்போ e power integral pdx கண்டுபிடிக்கணுமா e power integral pdx is equal to e power integral minus 1 by x dx இப்போ e power minus 1 by x dx வந்து log xன்னு சொல்லலாம் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே 1 வருது இப்போ லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்போ இ பவர் லாக் மைனஸ் லாக் எக்ஸ் அப்போ இதை இ பவர் லாக் ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் 1ன்னு எழுதலாம் பவர் ரூல் பிரகாரம் இந்த மைனஸ் இங்கே போயிடும் ஈயும் லாகும் எப்பயுமே கேன்சல் ஆகிடும் அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் 1 இருக்கும் அது 1 by எக்ஸ்ன்னு இருக்கும் இது ஒரு ப்ராப்பர்ட்டி இ லாக் ஆஃப் 5 அப்படிங்கிறத 5ன்னு எழுதலாம் e log of sin xங்கிறத sin xன்னு எழுதலாம் அந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் e log கேன்சல் ஆகி x பவர் மைனஸ் 1 இருக்குது இது 1 by xன்னு இருக்குது அப்போ நம்ம if மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம் e power integral pdx ஃபார்முலா என்ன இப்போ இங்கே பார்த்தோமே ஃபார்முலா y into if equal to q into if into dx plus p அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் y into if equal to integration of q into if into dx plus c y into if இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 1 by xன்னு integration of q என்ன x if என்ன 1 by x dx plus c இந்த x கேன்சல் ஆகிடும் y into 1 by x is equal to integration of dx என்ன x plus c அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா y by x minus x equal to c
இதுதான் ஆன்சர். தட்ஸ் ஆல். 4.4ல செகண்ட் சம் dy by dx plus py equal to qங்கிற மாடலில் இருக்கான்னு பார்க்கணும். dy by dx ஓட கோஎஃபிஷியன்ட் 1, லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்குது. இங்கே p டேர்ம் வந்து cos x, q டேர்ம் வந்து cos x, q டேர்ம் வந்து sin x cos x. இப்போ ஒரே ஒரு y தான் இருக்குது. இது என்ன மாடலில் இருக்குன்னா dy by dx plus py equal to qங்கிற மாடலில் இருக்குது. இப்போ e பவர் இன்டெக்ரல் p dx கண்டுபிடிக்கணும். e பவர் இன்டெக்ரல் cos x dx, இன்டகிரேஷன் ஆஃப் cos x வந்து sin x. அப்போ e பவர் sin x அப்படின்னு சொல்லலாம். இது if ஈக்குவல் டு e பவர் sin x. இப்போ இது என்ன மாடலில் இருக்குது? dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு qங்கிற ஃபார்மில் இருக்குது. அடுத்தது இதுக்கு ஆன்சர் என்ன? y இன்ட்டு if ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q இன்ட்டு if இன்ட்டு dx ப்ளஸ் c. y இன்ட்டு e பவர் sin x ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q என்ன? sin x cos x இன்ட்டு e பவர் sin x dx ப்ளஸ் c. இப்போ ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா அதிலே ஆன்சர் இருந்தால் அதை வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடுன்னு சொல்லுவோம். இப்போ sin x எடுத்துக்கிறேன். sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x இங்கே இருக்குது. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். sin x is equal to t, cos x dx is equal to dt. அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் y இன்ட்டு e பவர் t ஈக்குவல் டு, இப்போ sin x tன்னு எடுத்துக்கிறேன், cos x dx வந்து dtன்னு எடுத்துக்கிறேன். இங்கே e பவர் tன்னு ஆறுது. இது udv மெத்தடில், அதாவது பெர்னோலிஸ் தியரமும் போடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் udv ஈக்குவல் டு uv மைனஸ் u dash v1 ப்ளஸ் u டபுள் dash v2 மைனஸ் u ட்ரிபிள் dash v3 எக்ஸட்ரான்னு போய்கிட்டே இருக்கும். இதில் வந்ததே வர்றதை வந்து எத்தனை தடவை திருப்பி இன்டகிரேட் பண்ணாலும் அதே வர்றதை வந்து dvன்னு எடுத்துப்போம். அப்போ dvங்கிறது e பவர் t dt. அப்போ v வந்து வெறும் e பவர் t, v வந்து வெறும் e பவர் t, u வந்து t. அப்போ u dash வந்து dt, u dash வந்து dt. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்டகிரேஷன் ஆஃப் udv ஈக்குவல் டு u டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, u டபுள் டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, u டேஷை பண்ணால் 1, u டபுள் டேஷை பண்ணால் 0. v1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் t தான், v2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u பவர் t தான். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். u இன்டகிரேஷன் ஆஃப் TETக்கு பதிலாக uv இப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். u என்ன? u வந்து t, v வந்து e பவர் t, t e பவர் t மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது. u dash வந்து 1, v1 வந்து e பவர் t ப்ளஸ் c. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாறாது, y இன்ட்டு e பவர் t. இப்போ y இன்ட்டு e பவர் t ஈக்குவல் டு இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது? e பவர் t காமனாக இருக்குது, t மைனஸ் 1 ப்ளஸ் c. இப்போ டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூஷன் வச்சுட்டுருக்கோம்? sin xன்னு வச்சுட்டுருக்கோம். அப்போ y இன்ட்டு e பவர் sin x இஸ் ஈக்குவல் டு e பவர் sin x இன்ட்டு sin x மைனஸ் 1 ப்ளஸ் c. இதுக்கு பேர் பெர்னோலிஸ் தியரம் பேர். பெர்னோலிஸ் தியரம் அது பிரகாரம் இங்கே அப்ளை பண்ணுறோம். இன்டகிரேஷன் ஆஃப் udv ஈக்குவல் டு, அதான் இங்கே e பவர் tக்கு பதிலாக e பவர் sin x சப்ஸ்டியூட் பண்ணி e பவர் sin x மைனஸ் 1ன்னு எக்ஸில் ஆன்சர் கொடுக்குறோம். இந்த இடத்துல பெர்னோலிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸசைஸ் 4.4ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ரொம்ப பொறுமையாக தான் போகிறேன், ஒழுங்காக எல்லா சமையும் கவனித்து பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான சாப்டர் எக்ஸசைஸு, அதே சமயத்தில் இம்பார்ட்டண்ட்டும். லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது லீனியர் அப்படின்னா பவர் 1 இருக்கணும், ஃபஸ்ட் ஆர்டர் இருக்கணும், டிகிரியும் 1 இருக்கணும், dy by dxோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். ஆனால் இங்கே எக்ஸ் இருக்குது, அதனால் டிவைட் பை எக்ஸ். அப்போ dy by dx ப்ளஸ்
2y by x equal to x power 4 by x. இங்கே dy by dxக்கு முன்னாடி எந்த நம்பரும் இருக்கக்கூடாது, நம்பர் வேரியபிள் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ dy by dx plus 2 by x into y equal to x cube. இது என்ன மாடல் இருக்குன்னா dy by dx plus py equal to qங்கிற மாடல் இருக்குது. pங்கிறது 2 by x, qங்கிறது x cube. இப்போ IF கண்டுபிடிக்கணும். IFங்கிறது e power integral p dx. அப்போ e power integral 2 by x dx. இந்த 2 வெளில எடுத்துடுறோம். e power 2 1 by x dx. அப்போ e power 2 into log x அப்படின்னு வரும். அப்போ இது பவர் ரூல் பிரகாரம் மேலே போய்டும். e log of x ஸ்கொயர் ஆகிடும். ஈயும் லாகு கேன்சல் ஆகி வெறும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்போ IF என்ன கிடச்சிருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. நம்ம ஃபார்முலா என்ன அப்படின்னா y into IF equal to integration of q into IF into dx plus c ஃபார்முலா. y into x square equal to integration of q என்ன x cube. இங்கே IF என்ன x square into dx plus c. x cube x square multiply பண்ணலாம் x power 5 dx plus c y into x square. y into x square equal to power rule பிரகாரம் x power 6 by 6 plus c. இந்த 6 LCM எடுக்கலாம் இல்லை அப்படியே எடுத்துக்கலாம். இதான் லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் எக்ஸசைஸ் 4.4ல 4th சம். இங்கே dy by dx plus 3x square divided by 1 plus x cube into y equal to 1 plus x square by 1 plus x cube. சம்மை எழுதும்பொழுது கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதணும். இப்போ இங்கே லீனியர் டிஃப்ரென்ஷியல் dy by dxக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்குது. அப்போ இது என்ன மாடலில் இருக்குன்னா dy by dx plus py equal to qங்கிற மாடலில் இருக்குது. p என்ன அப்படின்னா 3x square divided by 1 plus x cube. q என்னன்னா 1 plus x square divided by 1 plus x cube. இப்போ IF கண்டுபிடிக்கணும். IF equal to e power integral p dx. e power integral 3x square divided by 1 plus x cube into dx. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, எக்ஸ் கியூபை பண்ணால் 3x ஸ்கொயர், கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே வருது. அப்போ லாக் ஆஃப் டினாமினேட்டர் எழுதலாம். அப்போ இ லாக் ஆஃப் டினாமினேட்டர் 1 + எக்ஸ் கியூப். இயும் லாகு கேன்சல் ஆகி 1 + எக்ஸ் கியூப்னு கிடைக்கும். இதுக்கு பேர் ஐஎஃப்னு பேர். ஃபார்முலா என்ன? ஒய் இன்ட்டு ஐஎஃப் ஈக்குவல் டு integration of q into if into dx plus c. y into 1 plus x cube equal to q என்ன 1 plus x square divided by 1 plus x cube ங்கிறது q into if என்ன 1 plus x cube into dx plus c. 1 plus x cube 1 plus x cube cancel ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்கும்? 1 plus x square into dx இருக்கும் plus c. இப்போ 1 இன்டகிரேட் பண்ணால் dx வித் ரெஸ்பெக்ட் எக்ஸால் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் சி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒய் இன்ட்டு 1 + எக்ஸ் கியூப்னு இருக்கும். தட்ஸ் ஆல். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்மை கோ த்ரூ பண்ணிக்கோ. இந்த எக்ஸசைஸ் 4.4ல் 5th சம் பார்க்க போகிறோம். இப்போ லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் இங்கே வந்து ஃபஸ்ட் ஆர்டர் டிகிரி 1, கோஎஃபிஷியன்ட் 1. இப்போ ஆர்டினரியாக எப்படி இருக்குது அப்படின்னா dy by dx plus py equal to qங்கிற மாடலில் இருக்குது. dy by dx plus py equal to qங்கிற மாடலில் where p equal to 1 by x, q equal to x e power x. இப்போ IF கண்டுபிடிக்கணும். IF equal to e power integral p dx is equal to e power integral 1 by x dx is equal to e power 1 by x இன்டகிரேட் பண்ணால் log x, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, log ஆஃப் டினாமினேட்டர் எழுதலாம். e log கேன்சல் ஆகி எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஃபார்முலா என்ன? y into if equal to integration of q into if into dx plus c. y into if வந்து எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். q என்ன? x e power x, if என்ன? x dx plus c.
அப்போ இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இது வந்து பெர்னோலிஸ் தியரம் பிரகாரம். ஏன்னா இங்கே வந்து என்ன பெர்னோலிஸ் தியரம் போனதான் இப்போ தான் படித்தோம். யூடிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் யூ டேஷ் வி ஒன் ப்ளஸ் யூ டபுள் டேஷ் வி டூ மைனஸ் யூ ட்ரிபிள் டேஷ் வி த்ரீ ப்ளஸ் எக்ஸட்ரா. இதுக்கு பேர் பெர்னோலிஸ் ஃபார்முலான்னு பேர். இப்போ திரும்பி வர்றதை டிவின்னு எடுத்துப்போம். ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறத யூன்னு எடுத்துப்போம். அப்போ யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னா யூ டேஷ் ஈக்குவல் டு 2x, யூ டபுள் டேஷ் ஈக்குவல் டு 2, யூ ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு 0. அடுத்தது டிவி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுறேன். வி ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ், v1 ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ், இ பவர் எக்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதனால் போட வேண்டாம். v2 ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ், v3 ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். இப்போ ஃபார்முலா இப்படி கிராஸாக வரணும். சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாறாது, ஒய் இன்ட்டு எக்ஸ்ன்னு. ஃபஸ்ட்டு யூ என்ன எக்ஸ் ஸ்கொயர், வி என்ன இ பவர் எக்ஸ் மைனஸ் யூ டேஷ் என்ன 2x, v1 என்ன இ பவர் எக்ஸ். அடுத்தது ஃபார்முலாவில் ப்ளஸ் யூ டபுள் டேஷ் என்ன 2, v2 என்ன இ பவர் எக்ஸ் மைனஸ் யூ ட்ரிபிள் டேஷ் 0 இன்ட்டு v3 இ பவர் எக்ஸ். 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, லாஸ்ட்டில் ப்ளஸ் சி. இது எல்லாத்துலேயும் இ பவர் எக்ஸ் காமனாக இருக்குது. அப்போ இ பவர் எக்ஸை காமனாக எடுத்தால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 2, இங்கே ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி. தட்ஸ் ஆல். இது இம்பார்ட்டன்ட் சம்மு. பெர்னோலிஸ் தியரம் யூஸ் பண்ணி போடுறோம். கொஸ்டின் டஃப்பாக இருந்தால் இந்த சம்மு கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது 5 மார்க்கில். நெக்ஸ்ட் 6th சம் பார்ப்போம். dy by dx plus y tan x is equal to cos cube x. இதுவும் என்ன மாடல் இருக்குன்னா ஒரே ஒரு y தான் இருக்குது. pயும் qவும் in terms of xல இருக்குது. அப்போ இது என்ன மாடல் இருக்குது? dy by dx plus py equal to qங்கிற மாடல் இருக்குது. அதே மாதிரி பவர் கோஎஃபிஷியன்ட்டும் ஒன்றா தான் இருக்குது. அப்போ p equal to tan x, q equal to cos cube x. அப்போ if கண்டுபிடிக்கணும். if equal to e power integral p dx, e power integral tan x into dx. e power integral tan x வந்து log secant x ன்னு சொல்லலாம். eயும் log cancel ஆகிடும், வெறும் secant x. secant x எதோட ரெசிப்ரோக்கல்? cos x ஓட ரெசிப்ரோக்கல், 1 by cos x ன்னு எழுதலாம். secant x 1 by cos x ன்னு எழுதலாம். இப்போ ஃபார்முலா என்ன? y into if equal to integration of q into if into dx plus c. y into if என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? cos x equal to integration of q என்ன? cos cube x 1 by cos x. சாரி, if வந்து 1 by cos x. இங்கே y into 1 by cos x, இங்கே cos cube x, இங்கே 1 by cos x into dx plus c. cos cube x cos x cancel ஆகி cos square x dx plus c வரும். ஸ்கொயர்லலாம் இன்டகிரேஷனுக்கு ஃபார்முலா இல்லை. cos square xக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 plus cos 2x by 2ன்னு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அது எப்படி வந்தது அப்படின்னா cos 2xக்கு 3 ஃபார்முலா உண்டு. 2 cos square x minus 1ன்னு ஒன்று உண்டு. அதுலேருந்து இது இந்த பக்கம் கொண்டு வா. 1 plus cos 2x equal to 2 cos square x. உனக்கு கொஸ்டினில் வெறும் cos square x தான் வேணும். அப்போ இந்த 2 இங்கே வந்துடும். 1 plus cos 2x by 2ன்னு வந்துடும். அதுதான் இங்கே டைரெக்டாக போட்டிருக்கேன், dx plus c. இதெல்லாம் ட்ரிக்னாமெண்ட்ரியில் படிச்சிருப்பேன். 11th ட்ரிக்னாமெண்ட்ரியில் cos 2xக்கு 3 ஃபார்முலாலாம். இப்போ 1 by 2 வெளில எடுத்துடுறேன். 1 இன்டகிரேட் பண்ணால் d with respect to dx ஆல் x. cos 2x இன்டகிரேட் பண்ணால் sin 2x. திருப்பி இந்த 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணி by 2 போடணும் ப்ளஸ் சி. இங்கே y இன்ட்டு 1 by cos x secant xன்னு எழுதலாம். இந்த 2 இந்த சைடு வந்தால் 2y secant x equal to x plus sin 2x by 2 plus c. That's all. இதுவும் இம்பார்ட்டன்ட் சம். dy by dx plus 2y tan x is equal to sin x. இங்கே எல்லா சம்மோட இது டிஃப்ரெண்ட்டான சம்மு. 7th சம்மு 4.4ல், சாரி 4.4ல் தான்.
y ஈக்குவல் டு 0 x இஸ் ஈக்குவல் டு π/3 ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுவரையும் சி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதே இல்லை. இந்த சம்மில் தான் சி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இது என்ன மெத்தடில் இருக்குன்னா dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற மாடலில் இருக்குது. p ஈக்குவல் டு 2 tan x, q ஈக்குவல் டு sin x, e பவர் இன்டெக்ரல் pdx கண்டுபிடிக்கணும். if ஈக்குவல் டு அப்போ e பவர் இன்டெக்ரல் 2 tan x, அப்போ e பவர் இன்டெக்ரல் 2 வெளில எடுத்துட்டா tan x இன்டெகிரேட் பண்ணால் log secant x. அப்போ இது பவர் ரூல் பிரகாரம் e log ஆஃப் secant ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும். இயும் log கேன்சல் ஆகி வெறும் secant ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும். இப்போ ஃபார்முலா என்ன? y இன்ட்டு if ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் q இன்ட்டு if இன்ட்டு dx ப்ளஸ் c. y இன்ட்டு if வந்து secant ஸ்கொயர் எக்ஸ், q வந்து sin x, secant ஸ்கொயர் எக்ஸ் அடுத்ததா secant ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு dx ப்ளஸ் c. இந்த secant ஸ்கொயர் எக்ஸா cos ஸ்கொயர் எக்ஸ் 1/cos ஸ்கொயர் எக்ஸ் எழுதலாமா? அப்போ sin x இன்ட்டு 1/cos ஸ்கொயர் எக்ஸை இங்கே ஒரு cos x இங்கே ஒரு cos xன்னு பிரிக்கிறேன் dx. secant ஸ்கொயர் எக்ஸை 1/cos ஸ்கொயர் எழுதலாம். cos ஸ்கொயரை cos இன்ட்டு cos எழுதலாம். இப்போ 1/cos வந்து secant x, இது வந்து tan x. இந்த லெஃப்ட் சைடு மாறாது, y இன்ட்டு secant ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ப்ளஸ் சி வந்துட்டே இருக்கும். அப்போ y இன்ட்டு secant ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் secant x tan x ப்ளஸ் சி y இன்ட்டு secant ஸ்கொயர் எக்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் secant ஸ்கொயர் எக்ஸ் secant x tan x இன்டகிரேட் பண்ணால் வெறும் secant x வரும் ப்ளஸ் சி. இப்போ சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் என்ன கிவன்? y ஈக்குவல் டு 0, x இஸ் ஈக்குவல் டு π/3. அப்போ 0 இன்ட்டு secant ஸ்கொயர் π/3 ஈக்குவல் டு secant π/3 ப்ளஸ் சி. 0வால் எதை மல்டிப்ளை பண்ணால் 0. π/3னா 180/3 எவ்வளவு? 60 டிகிரி. cos 60 எவ்வளவு? 1/2. அதே சீக்கன்னா வெறும் 2 வரும் ப்ளஸ் சி. அப்போ இந்த ப்ளஸ் 2 இந்த சைடு வந்தால் சி ஈக்குவல் டு -2. இந்த சியோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் இன் 1. அப்போ y இன்ட்டு secant ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு secant x -2. தட்ஸ் ஆல். 8th சம் ஏற்கனவே போட்டிருக்கோம். 2 சம் ஒரே சம் 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 9th சம் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 4.4ல் 9th சம் பேங்க் பே. இப்போ லாஸ்ட் சம் பார்க்க போகிறோம். இது மட்டும் பெரிய ஒரு பேராகிராஃப் கொடுத்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. புக்கில் வந்து e⁻0.8 வேல்யூ கொடுக்கல. கொஸ்டின் பேப்பரில் எக்ஸாமில் இந்த சம் கேட்டிருந்தாங்கன்னா e⁻0.8ஓட வேல்யூ கொடுத்தா தான் உன்னால் இந்த சம் போட முடியும். 2.2255 அப்படிங்கிறது. A bank pays interest by continuous compounding, that is by treating the interest rate as the instantaneous rate of change of principal. அப்போ rate of change of principal na dp/dt with respect to time. rate of change of நாலே differentiation. A man invests ₹1 lakh. அப்போ p ஈக்குவல் டு 1 lakhன்னு எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. அப்போ டைம் t ஈக்குவல் டு 0, p ஈக்குவல் டு 1 lakhன்னு போட்டு இங்கே வர கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து c1 வேல்யூ c வேல்யூவை கண்டுபிடிப்போம். which occurs interest at 8% per year. அப்போ 8%னா 8/100. அதை சிம்பிளிஃபை பண்ணனா 0 இருக்குது, 2 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ரைட்லேருந்து லெஃப்ட்டு 1 2 0.08p. காம்பவுண்டட் கண்டினியூஸ்லி ஹவு மச் வில் ஹி கெட் ஆஃப்டர் 10 years. அப்போ டி ஃபஸ்ட்டு 0 வச்சு சி கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஆஃப்டர் டிக்கு 10 கொடுத்து கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்களே கொடுத்துருக்காங்க பி ஆஃப் டி டினோட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் மணி இன் த அக்கௌண்ட் அட் டைம் டி. அப்புறம் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் க்ரோத் ஆஃப் மணி எப்படி இருக்குன்னா அவனே ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கொடுத்துருக்கான் பிரின்சிபல்னு வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டிபி/டிடி ஈக்குவல் டு 8%ங்கிறதுனால 8/100p. இப்போ dp/dt ஈக்குவல் டு 0.08p. வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் பிரகாரம் இந்த p இந்த சைடு வந்துடும், இந்த t அந்த சைடு போயிடும். அப்போ 1/p dpயை log pன்னு எழுதலாம். 0.08 tயை இங்கே dtன்னு வரும்.
இப்போ டிபி பை டிடி ஈக்குவல் டு 0.08 பி. இப்போ வேரியபிள் செப்பரபிள் பிரகாரம் பி எல்லாம் ஒரு சைடு டிடி ஒரு சைடு கொண்டு போகிறோம். இங்கே டீலாம் இல்லை. அப்போ 0.08 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துரும். இன்டகிரேஷன் ஆஃப் டிடி டி ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம் சி. இப்போ லாகரிதம் நொட்டேஷனில் இருக்குது. இதை எக்ஸ்பொனன்ஷியல் நொட்டேஷனாக மாற்றணும். இங்கே இ இருக்கிறதா மீனிங்கு. அப்போ இ பவர் திஸ் ஒன் ஈக்குவல் டு பின்னு எழுதலாமா? அப்போ இ பவர் 0.08 டி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பின்னு எழுதலாம். அப்போ இதை பிரித்து கொடுக்கலாம். இ பவர் 0.08 டி இ பவர் சி ஈக்குவல் டு பின்னு எழுதலாம். அப்போ இ பவர் 0.08 டி இ பவர் சியை C1 எழுதலாம் பி. இப்போ ஃபஸ்ட்டு பி எவ்வளவு 1 lakh அவங்க டெபாசிட் பண்ணுறாங்க டைம் டி ஈக்குவல் டு 0 இருக்கும் பொழுது. அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணால் C1 வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 0.08 இன்ட்டு 0 C1 ஈக்குவல் டு 1 lakh. அப்போ இ பவர் 0 எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. இப்போ இ பவர் 0 இன்ட்டு C1 ஈக்குவல் டு 1 lakh. இப்போ வந்து இ பவர் 0 1. இப்போ C1ஓட வேல்யூ 1 lakh. இதை கொஸ்டின் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எந்த ஈக்குவேஷனில்? இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். C1 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் இன் 1. அப்போ இ பவர் 0.08 டி C1ஓட வேல்யூ 1 lakh ஈக்குவல் டு பி. இப்போ டி ஆஃப்டர் டி வந்து 10 years ஆஃப்டர் 10 years இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல டீக்கு 10 போடு. இ பவர் 0.08 இன்ட்டு 10 ஈக்குவல் டு இன்ட்டு 1 lakh ஈக்குவல் டு பி. 0.08 10 மல்டிப்ளை பண்ணால் இ பவர் 0.8 இன்ட்டு 1 lakhன்னு ஆகும் ஈக்குவல் டு பி. இ பவர் 0.8ஓட வேல்யூ கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். இல்லைன்னா இந்த ஸ்டெப்போட நீ நிறுத்திக்க வேண்டியதான். ஸ்டெப் மார்க் அவங்க கொடுத்துருவாங்க கொஸ்டின் பேப்பரில் தரலைன்னா. 2.2255 இன்ட்டு 1 lakh ஈக்குவல் டு பி. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணனா 225 எத்தனை 0 5 0 ஆட் பண்ணுறோம் ஈக்குவல் டு பி. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்டு? 4 டிஜிட்டு. இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட்டு 1 2 3 4. அப்போ இங்கே பாயிண்ட் வைக்கிறோம். இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ 2,550 2,22,550ங்கிறது பிரின்சிபல். 2,22,550. இதோட இந்த எக்ஸசைஸ் ஓவர். நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்குது. அது வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.